Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். நம்ம எப்படி படம் பார்த்துட்டு வந்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேளுங்க. என்ன சொல்லலாம், நான் படம் பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு நார்மலுக்கு வர்றதுக்கு. நிஜமாக தான் சில பேர் தூங்கிட்டேன். ஆமாம், தூங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்க. நாம் ஒரு கற்பனையில் இருக்கிறோம், அவர் பெரிய ஸ்டாரு, அவர் நடிச்சிட்டார்னா, கமல் நடிச்சிட்டார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் படத்தை பார்க்கும்போதாவது அவங்க நெருடல் வராது அவங்களுக்கு. என்னடா இந்த காட்சி இப்படி வச்சுட்டு அடுத்த காட்சி இப்படி வைக்கிறோமே, நிறைய இருக்குது அது மாதிரி. மணிரத்னம்னா அவர் பிரம்மாண்ட இயக்குனர், அவர் எடுத்துட்டாருன்னா படம் ஓடிடும். அப்புறம் என்ன பண்ண, கடைசி காட்சி கூட கமல் அவரும் சண்டை போடுற காட்சி தான், கடைசியாக இறந்து போகிற மாதிரி காட்டுறதுனால நமக்கு வந்து பரிதாபம் வருது, அவ்வளோதான். ஐயோ சிம்பு இறந்துட்டாரு அப்படின்னு. மற்றபடி சிம்புக்கு சூட்டபிளே கிடையாது அந்த படமே. நடிச்சிருக்கு சிம்பு இந்த படத்தை ஒத்துக்கிட்டதே தப்பு என்ன கேட்டேன். என் பார்வையில் நான் சொல்கிறேன், படம் ஃப்ளாப். எந்த யாரை வேணாலும் பாரு, கமல் ரசிகர்களே சொல்லுவாங்க படம் வந்து சரியில்லை, கமலுடைய நடிப்பே சரியில்லை என்ன கேட்டால் சொல்லுவேன். என்ன நடிச்சிருக்காரு, இதில் என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, கர்நாடக மக்கள் வந்து தப்பிச்சிட்டாங்க, நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப லெங்க்த்து இழுக்கிறாங்க. இதில் ஒன்றுமே இல்லாத கதையை நீங்கள் இழுத்தீங்க, கதையோடு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஒன்றுமே கதையே இல்லாமல் நீங்கள் இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, எதுக்கு அடிச்சுங்க, சரி சீக்கிரம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்கப்பான்ற மாதிரி இருக்குது. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் இயக்கிய கமல் மற்றும் சிம்பு நடித்த தக் லைஃப் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தக் லைஃப் படம் எப்படி இருக்குது சார்? நம்ம எப்படி படம் பார்த்துட்டு வந்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேளுங்க. என்ன சொல்லலாம், நான் படம் பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு நார்மலுக்கு வர்றதுக்கு. நிஜமாக தான் சில பேர் தூங்கிட்டேன். ஆமாம், தூங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்க. தூங்க முடியாதவங்க வந்து தூங்காமல் படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அப்படி இருக்குது. கடந்த காலத்தில் கங்குவா படத்தை சொன்னாங்கல்ல, இதை பார்க்கும்போது கங்குவா பெட்டர் போல இருக்குன்னு தோணுது. அவ்வளோ இதாக இருக்குன்றீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இருந்தால் நல்லா சொல்லுவோம். குறைஞ்சபட்சம் கான்சியஸே இல்லாமல் எடுத்தால் எப்படி, மனசாட்சியே இல்லாமல் எடுத்தால் எப்படி? படம் பார்க்குறோம் அத்தனை பேருமே வந்து நீங்கள் உங்கள் கற்பனைக்கு நீங்கள் இழுத்தீங்கன்னா எப்படி? கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணும்ல. இது மணிரத்னம் அவர்களோட படம் மாதிரி. மணிரத்னம் படம் நம்ம அப்படி போனாலும் நம்ம அப்படின்னா ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது கமல் நடித்தா படம் நல்லா போயிருக்கும். கமல் எவ்வளோ படம் ஃப்ளாப்மா. இப்போ தானம்மா விக்ரம் 2 வந்து ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் ஃப்ளாப்பு? ஏன் இப்போ இந்தியன் 2 ஃப்ளாப் ஆகலை? நாம் ஒரு கற்பனையில் இருக்கிறோம், அவர் பெரிய ஸ்டாரு, அவர் நடிச்சிட்டார்னா, கமல் நடிச்சிட்டார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் படத்தை பார்க்கும்போதாவது அவங்க நெருடல் வராது அவங்களுக்கு. என்னடா இந்த காட்சி இப்படி வச்சுட்டு அடுத்த காட்சி இப்படி வைக்கிறோமே, நிறைய இருக்குது அது மாதிரி. மணிரத்னம்னா அவர் பிரம்மாண்ட இயக்குனர், அவர் எடுத்துட்டாருன்னா படம் ஓடிடும். கதை தேர்வு நல்லா இருக்கும்ல சார்? அதுமா நீங்கள் கதை மட்டுமே இல்லைம்மா, எல்லாமே காலின்ற. நான் கதை முதல்ல அடித்தளம் கதையே இல்லை. இப்படி கொஞ்சம் நாயகன்லேருந்து கொஞ்சோண்டு அப்படி ஒரு பேர்த்து எடுத்துக்க வேண்டியது. இந்த சைடில் செக்கச்சிவந்த வானத்துலேருந்து கொஞ்சம் அப்படி பேர்த்து எடுத்து ரெண்டுச்சு மிக்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் வேறு இன்னும் சில இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவானுங்கள்ல, இந்த பானிபூரி விற்கிறோம் என்னென்னோ போட்டு ரெடி பண்ணுவான் பாருங்கள். இதில் கொஞ்சம் இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் ரெடி பண்ணானு பாருங்க, இதில் கொஞ்சம் போட்டு அப்படியே போட்டு கடாயில் போட்டு கிண்டி அப்படி தட்டி கொடுத்துருவான் பாருங்க. அது நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் மாதிரி நிறைய அந்த மாதிரி இருந்தாலும் கூட பரவாயில்லம்மா. கற்பனைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே ஆகலை, வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே. லாஜிக்கே இல்லை. ஒன்று கேங்ஸ்டர்னால் வந்து கேங்ஸ்டராக வந்து அவங்க என்ன, அவங்களுக்கு நோக்கம் என்ன? ஒரு படத்தில் ஒரு கேங்ஸ்டர் நடிக்கிறாங்க, கேங்ஸ்டர்களோட நோக்கம் என்ன? கொள்ளை அடிக்கிறது. எங்கேயாவது அடிச்சிருக்காங்களா இந்த படத்தில்? கேங்ஸ்டர் தானே, கொள்ளையடிக்கிறது தானே. எங்கேயாவது ஒரு சீனில் வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி இவங்களை காட்டியிருக்காங்கன்னா இல்லை. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்கள் கேங்ஸ்டர்னா அந்த கேங்ஸ்டரோட வேலையை செய்யணும் இல்லைம்மா, செய்யவே இல்லை. சரி கேங்ஸ்டர் ரைட், நீங்கள் செய்யலை ரைட், உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அடிச்சுக்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? நாசருடைய மகள் வந்து அண்ணனா இவருக்கு, அவர் நாசருடைய மகளை வந்து கொண்டுட்டு வந்து சாரி நாசருடைய மகள் வந்து தற்கொலைக்கு காரணமானவரை இவர் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். யார்? தம்பி கமல். ஆனால் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே தம்பியை வந்து கொல்லுவாராம். ஏதாவது கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு இருக்காங்களுக்கு. மனைவி மீது மிகப்பெரிய அபரிதமான அன்பு யாருக்கு? கமலுக்கு.
ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயிலேருந்து சிறையிலேருந்து வந்த ஒரு நேரம் வந்து ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போயிடுவார். த்ரிஷா அற்புதமான ரோல். அதில் வந்து அங்கே போயிட்டு அவர் அங்கேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்துடுவார். மனைவி மீது அப்புறம் அபரிதமான அன்பு வச்சிருக்க எவனாச்சும் 1 வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் முதல்ல போய் மனைவி தானே போய் பார்ப்பான். ஆனால் வந்து மனைவி மீது அவ்வளோ அன்பு அவருக்கு. ஜீவா 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 ஜீவான்னு அவ்வளோ அன்புள்ளவர். சிறையிலேருந்து வந்த உடனே எனக்கு கேட்டால் 3 நாளைக்கு நான் வரமாட்டேன்னு போய் சொல்லு. அந்த ப்ராஸ்டியூட் வீட்டில் கூட்டு போய் விடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்பு. அதே வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேட்டினா வந்து கமலை வந்து இடைவேளைக்கு முன்னாடி வந்து அவர் வந்து கொண்டுடுவாங்க எல்லாரும் சேர்ந்து, சிம்புவும் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஸ்டியூட்டோ அந்த ப்ராஸ்டியூட்டை வந்து நீ என்ன எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போய் மகன் மாதிரி வளர்த்தவர், தம்பி மாதிரி வளர்த்தவர். அண்ணனுக்கு தெரியும், நல்லா தெரியும், அண்ணன் தான் வந்து அவங்கள வந்து அவங்களோட இருந்திருக்கிறாருன்னு தெரியும். யார்? த்ரிஷாவோட. அவள் யாராவது வந்து அண்ணின்றவங்க யார்? அண்ணனாவே எடுத்துப்போமே. அப்பான்ற ஸ்தானத்தை கூட இது பண்ணி, ஆனால் அண்ணன் தான் வச்சுங்க. அப்பா மாதிரி புள்ள மாதிரி வளர்க்குறாரு. ஆனால் அது அவங்க யார்? அண்ணின்றவங்க அடுத்த தாய் மாதிரி. அண்ணி தானே வேணும். அவங்க ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலும் இவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அவர் தனியாக அவங்கள கூட்டு வந்துடுறாரு, அங்கேருந்து மீட்டு காப்பாற்றி கூட்டு வந்துடுறாரு. அந்த விபச்சார வீட்டுலேருந்து கூட்டு வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. ரைட், கூட்டு வந்து தனியாக வீட்டு வச்சிருக்காருன்னா அப்போ அண்ணன் இறந்து போயிட்டா அவங்க யார்? அண்ணி தானே வேணும். நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொன்ன சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சண்டை இவங்களுக்குள்ள. இப்படி ஒன்றுமே ஒரு லாஜிக்கே கிடையாது, சுத்தமாக இல்லை. எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க வந்துன்றதே தெரியல. அங்கே என்ன பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது? நீங்கள் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து கொள்ளடிச்ச மாதிரி காட்டவே இல்லை. சரி, போலீஸுக்காவது அங்கே வேலை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போலீஸை இதை விட யாரும் டம்மியாக யூஸ் பண்ணவே முடியாது. போலீஸுக்கு கடைசி வரைக்கும் வேலையே இல்லை. அப்போ என்ன இவங்கக்கிட்ட வந்து ஒரு லாஜிக் இல்லை, ஒரு எத்திக்ஸ் இல்லை, கதை இல்லை. என்னடா இப்படி எடுத்தால் வந்து அது யார் ரசிப்பாங்க? இதில் ஊரை மட்டும் போட்டுறீங்க. ஜெய்சல்மார், நேபாள், புதுடெல்லி, இப்படி ஒரு இடமா போட்டு காட்டுங்க. ஏன்னா நீங்கள் க்ரீன் மேட்டரை எடுத்துகிட்டு சந்தேகப்படக்கூடாதுல்ல. அதனால் கதை இல்லை, அடிப்படை கதை தான். கதையே இல்லாமல் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். அதில் சிம்பு வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜோஜு ஜார்ஜ் இவ்வளோ இதுக்கு மேலே யாரும் வேஸ்ட் பண்ண முடியாது. அவரை ஆல்ரெடி நம்ம ரெட்ரோலையாவது ஓரளவுக்காவது அவரை யூஸ் பண்ணாங்க. ரெட்ரோல ஜோஜு ஜார்ஜுக்கு தேவையில்லாத வேலை என்ன கேட்டால் சொல்ல. இந்த தமிழ் படங்களில் வரக்கூடாது. மலையாள படத்தில் அவர் அந்த மலையாள படங்களே இங்கே மொழியாக்கம் பண்ணி நிறைய நமக்கு வந்து இதில் இருக்குது, ஓடிடியில் இருக்குது. நிறைய நல்ல படங்கள்லாம் அவர் கொடுத்துருக்காரு மலையாளத்தில். அவர் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து இந்த இவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு பெரிய சினிமா வந்து தமிழ் சினிமானா பெரிய சினிமான்ற மாதிரி வந்துட்டு இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை வந்து சாதாரண ஒரு என்ன சொன்ன இந்த குரூப்பில் அடிச்சுப்பாங்கல்ல, ஃபைட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க ஜோஜி ஜார்ஜ். ஆமாம், ஜோஜி ஜார்ஜ் இந்த படத்தில் நான் சொல்கிறேன். இந்த படத்துலையாவது அவருக்கு அப்பா ரோல், யாருக்கு? சூர்யாவுக்கு அப்பா ரோல் ரெட்ரோவில். இதில் ஜோஜி ஜார்ஜ் அவ்வளோ வீணாக்கிருக்கோம். சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நடிச்சே இருக்கக்கூடாது இந்த சிம்பு இந்த படத்தில். என்ன கேட்டால் எப்படி ஒத்துக்கிட்டாரு தெரியல. கமல் மணிரத்னம் தான் ஒத்துக்கிட்டா போல இருக்கு. ஃபுல்லாக நெகட்டிவ் ரோல். எதுக்குன்ற நான் இல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கமல் அவர்கள் எப்பவுமே இணை நடிகர்களோ இல்ல யாருக்குமே அதிகமான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொடுக்கல. இதுல நீங்க நெகட்டிவா நீங்க நடிக்க வச்சிட்டீங்கல்ல. இதுல ஹீரோ வந்து கமல் தாமா, சிம்பு கிடையாது. ஏதோ சிம்பு வந்து செகண்ட் ஹாஃப் வரும், சிம்பு வந்தது அப்படியே அவர் தான் அப்படியே இது பண்ணுவாருன்னு. இதுல ஒன்றும் சிம்புக்கு ரோலே கிடையாது. நிறைய பேர் சிம்பு தான் இந்த படத்துக்கு ஒண்ணுமே ரோல் இல்லைன்ற. நீங்க போய் பாருங்க, சிம்பு வந்து நெகட்டிவ் ரோல், முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரோல். அப்புறம் என்ன பண்ண, கடைசி காட்சி கூட கமல் அவரும் சண்டை போடுற காட்சி தான். கடைசியாக இறந்து போகிற மாதிரி காட்டுறதுனால நமக்கு வந்து பரிதாபம் வருது, அவ்வளோதான். ஐயோ சிம்பு இறந்துட்டாரு அப்படின்னு. மற்றபடி சிம்புக்கு சூட்டபிளே கிடையாது இந்த படமே. நடிச்சிருக்கு சிம்பு இந்த படத்தை ஒத்துக்கிட்டதே தப்பு என்ன கேட்டேன். என் பார்வையில் நான் சொல்கிறேன், படம் ஃப்ளாப்பு, அதில் ஒன்றும் நோ டவுட். சும்மா ஒரு நாள் 2 நாள் ஓடும் அப்படி. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு லாஜிக் இல்லைம்மா. இந்தியன் 2 இப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து யோசிக்க வேணாமா? என்னங்க இப்படி வந்து ஒரு உணர்வு ஒன்று. நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து கேங்ஸ்டர் மூவினா அப்படியே கொண்டு போங்க, சென்டிமெண்ட்டுக்கே வராதிங்க. சரி, ஃபேமிலி சென்டிமெண்ட் வரீங்க, சரி அதுலையாவது ஒட்டுதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டலை. ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்துட்டா ஒட்டணும்ல, ஒட்டவே இல்லை. எல்லாம் வந்து
ஏனோத்தானோ எவனோ செத்தான்வாங்க ஒரு சொல்லுவாங்களே, ஏனோத்தானோ எவனோ செத்தான்னு. அது மாதிரி ஆளாளுக்கு ஏதோ பொறுப்பு இல்லாமல் ஏதோ வந்துட்டு இதை நடிங்க இப்படி சொல்கிறதா நடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த ரோல் நீங்கள் இப்படி பண்ணணுங்க, ரைட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு டச்சே ஆகலை. யாரை வேணாலும் போகிற கமல் ரசிகர்களே சொல்லுவாங்க படம் வந்து சரியில்லை, கமலுடைய நடிப்பே சரியில்லை என்ன கேட்டால் சொல்லுவேன். என்ன நடிச்சிருக்காரு, இதில் என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முறை துப்பாக்கி குண்டு போனாலும் நீங்கள் பொழைச்சிப்பீங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு தோட்டா தான் பாயுது, சிம்பு செத்துருவார். இது எப்படி? எத்தனை தோட்டாக்கள் வந்து பாஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல் சாக மாட்டார். ஒரே ஒரு தோட்டா வந்து போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் செத்துருவார். யார்? சிம்பு செத்துருவார். ஆக மொத்தம் சிம்பு சாகடிக்கணும் இந்த படத்தில். கடைசியில் சாகடிக்காம கூட ஸ்மூத்தாக கூட முடிச்சிருக்கலாம். அவங்க தங்கை கிடச்சிடுறாங்க, அப்படி ஸ்மூத்தாக முடிச்சுட்டு இருக்கலாம். எதுக்கு சிம்பு சாகடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு லாஜிக்கே நம்ம கன் ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஃபைட் இருக்குது. எதுக்கு இவங்க அடிச்சுக்கிறாங்க, என்ன யாருக்கிட்ட அடிச்சுக்கிறாங்க, எதுக்கு இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தவங்க திடீர்னு எதுக்கு பிரிகிறாங்க? ஒரு வலுவான காரணம் இருக்குல்ல. இப்போது ஒரு கேங்ஸ்டர் இருக்கிறாரு, அவர் கூட இருக்கிறவங்க ஒரு 4 பேர் முக்கியமான நபராக இருக்கிறாங்க. கூட பிறந்த அண்ணன், வளர்ப்பு மகன், வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 2 பேர், மொத்தம் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 பேருமே 4 பேருமே கமலுக்கு எதிராக திரும்புகிறாங்க. எதுக்காக திரும்புகிறாங்கன்னா ஏன்னா ஒரு வலுவான காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவர் வந்து அவர் தலைமையில் இருக்கிறாரு. அந்த தலைமை இப்போ வந்து ஜெயிலுக்கு போகும்போது அதை சிம்பு கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு அந்த பொறுப்பை. அதனால் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்புக்கு எதிராக அவங்க திரும்பணும்னு சொன்னால் கூட நியாயம் இருக்குது. ஆனால் கமலுக்கு எதிராக திரும்புவாங்க. ஸோ ஒரு வலுவான கதை கட்டமைப்பே இல்லை. அதுதான் மொத்த பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானம் வந்து பேஸ் கரெக்டாக இருக்கணும்ல. பேஸ் இல்லாதனால தான் மொத்த பில்டிங்கும் இடிஞ்சு விழுது. கண்டினியூஷனே இல்லைன்றீங்களா? அடிப்படையில் கதை வலுவாக இல்லை. எதுக்காக வந்து கமலை வந்து இவங்க 4 பேர் வந்து எதிரியாக நினைக்கிறாங்க. சிம்புவும் எதிரியாக, சிம்புவை தான் தனக்கு வாரிசாவே சொல்கிறாங்க. சிம்புவை தான் வாரிசாக வந்து நாமினேட் பண்ணிட்டு போகிறார் சார் ஜெயிலுக்கு போகும்போது. ஒரு வருஷம் கழிச்சு ஜெயிலுக்கு வந்த பிறகு அவங்க 4 பேரும் அவருக்கு எதிராக திரும்புகிறாங்க. ஸோ அதனால் வந்து வலுவாக இல்லை. நாயகன் மாதிரி வந்து ஒரு வலுவான கதையாக இருந்துச்சு நாயகனில். இங்கே எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த மக்களை பற்றியும் காட்டல. இருக்கிற இந்த 10 பேர் இவங்களுக்குள்ளவே சண்டை இருக்குதே தவிர அதை தாண்டி அங்கே வந்து ஒரு கட்டினா மற்ற கேரக்டர்லாம் வந்து எதுவுமே நிற்கவே இல்லை, வெயிட்டே இல்லை. முழுக்க இந்த 5 பேர் 6 பேர் இவங்களுக்குள்ளவே அடிச்சுக்கிட்டு இதையே காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். வில்லனுக்காவது பெரிய வெயிட்டேஜ் கொடுத்தாங்கன்னு கேட்டால் வில்லனுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. பெரிய வில்லன் எவ்வளோ பெரிய வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வில்லனுக்கு தான் வந்து பவர் அதிகமாக இருக்கும். அவங்க வில்லனுக்கு பவர் இங்கே இருக்கிறவங்களே வில்லனாக திரும்புகிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் திரும்புகிற மாதிரி காட்டுறாங்க. அதனால் படமே வந்து டோட்டலாக மியூசிக் சுத்தம், மியூசிக் இல்லை. பிஜிஎம்லாம் என்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் போய் பாருங்க. பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை. முத்தமழை பாட்டே படத்தில் வரவே இல்லை. அது ஆக ஓகோன்னாங்கல்ல, சின்மை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. அந்த பாட்டு முத்தமழைன்ற பாட்டு வந்து படத்தில் வரவே இல்லை. நான் பார்த்த தியேட்டரில் வரல. ஒருவேளை வேற எங்கன்னா வெளிநாட்டில் எதனா போடுவாங்க போல இருக்கு. ஒரு வேலை இல்லை, நிறைய பேரோட கருத்துமே முத்தமலை பாட்டு இல்லை. அப்புறம் எதுக்கு அது பெருசாக சீன் ஓட்டுனீங்க? எதுக்கு? அதுக்கப்புறம் விழாவில் வேற அந்த பாட்டை பாட வேற சொல்கிறீங்க. அப்புறம் அந்த பாட்டை எல்லாம் அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இல்லை. ஸோ அதனால் படம் வந்து ஃப்ளாப்புமா, படம் ஃப்ளாப். இவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் கமல் இவங்கெல்லாம். சிம்புவுக்கு வந்து இது தேவை தான். ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை கொடுத்தாரு. வெந்து தணிந்தது காடு வந்து அது சரியாக போகலைன்றது வேறு. கொஞ்சம் கவனம் செலுத்தணும்ல. பெரிய இயக்குனர்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் நடிச்சிடுவீங்களா? நான் கேட்குறேன். சிம்பு டைரெக்டாகவே நேரடியாக கேட்குறேன். பெரிய டைரக்டர்னால் நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் நடிச்சிடுவீங்க. முழுக்க நெகட்டிவ் கேரக்டருமா சிம்புவுக்கு. சிம்புவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் நடிப்போ இல்லை கேட்டால் அவருடைய அந்த வழக்கமாக செய்யக்கூடிய அந்த நையாண்டி பஞ்சோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பெரிய படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. படம் வந்து ஃப்ளாப் தான். த்ரிஷா அவங்க நடிச்சிருக்காங்க. மாறுபட்ட கோணத்தில் பார்க்கலாம். மாறுபட்ட கோணம்லாம் கிடையாதுமா. இப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவங்க தான் வைக்கப்பட்டிருக்கணும். இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. முழுக்க ஒரு ப்ராஸ்டியூட்டோட ரோல் தான் நடிச்சிருக்காங்க. நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதில் ரோலே வந்து சரி அவங்கள ரோலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்பு வந்து அவங்கள வந்து என்ன நீ வந்து எனக்கு தான் நீ சொந்தம், நீ சொல்லுன்னு வந்து அவங்க பின்னாடி வந்து போகிறதும் சரி. இதெல்லாம் வந்து அந்தந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே டிசைட் பண்ணி ஏதோ எடுத்த மாதிரி இருக்குது.
ஒரு நாடகத்தன்மையாக இருக்குது. ஒட்டவே இல்லை. தன்னுடைய வளர்ப்பு அப்பா இல்லை வளர்ப்பு அண்ணன்னு வச்சுங்க, அவரை கொண்டு போயிட்டு அவர் வீட்டில் ப்ராஸ்டியூட் வீட்டில் விடுறீங்க. அவர் போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலுக்கு போயிட்ட பிறகு இல்லை சாரி அவர் இறந்து போயிட்டு தான் நினச்சிக்கிட்டு வந்து இவங்க தான் தள்ளி விடுறாங்க, அவர் இறந்து போயிடுறதா சொல்கிறாங்க இன்டர்வலுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நீ வந்து என்ன விரும்பு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிற மாதிரி வந்து நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எவ்வளோ வந்து முரண். ஒன்று பெரிய பையனாக காட்டிடணும். கமல் வந்து எடுத்து வளர்க்கும் போது ஒரு யூத்தாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்தா கூட பரவாயில்ல. குழந்தையாந்து கூப்பிட்டு வந்து வளர்க்குற மாதிரி காட்டுறாங்க சிம்புவை. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு கேட்டால் கொண்டு போய் இவன் தான் விடுறாரு, சிம்பு தான் கொண்டு போய் விடுறாரு. ஜெயிலேருந்து வந்த உடனே நீ வீட்டில் சொல்லாத, 3 நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. கூட்டு போய் விடுறாரு. நல்லா தெரியுது இவங்களை வந்து நேசிக்கிற மாதிரி வந்து கட்டாயப்படுத்த முடியும். யாராவது செய்வாங்களா அந்த வேலையை? ரொம்ப கீழ்த்தரமான கதாபாத்திர அமைப்பு, கேரக்டர் அமைப்புலாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இல்லை, மணிரத்னம் அவர்கள் கதாபாத்திர தேர்வுன்றது தனியாக இருக்கும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறோம். மணிரத்னம் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும் சொல்கிறாங்கல்ல. இல்ல சார், நிறைய கேரக்டர் வந்து யார் கேட்டாலுமே அவர் டிசைட் பண்ற கேரக்டர் தான் நடிக்க வைப்பாரு அப்படின்ற மாதிரி. நம்ம நடிக்கிறவங்களுக்கும் ஒரு லாஜிக் வேணும்லமா. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கிறோமேன்றது வேணும்ல. சிம்புக்கெல்லாம் என்ன, இந்த சிம்பு சின்ன குழந்தையா சிம்பு எத்தனை வருஷமா நடிச்சுட்டு வராரு. இப்படி ஒரு வந்து கேரக்டர் கொடுத்தா அவனுக்கு நீங்கள் ஒத்துக்கலாமா? நீங்கள் மோசமான கேரக்டர் சிம்புவெல்லாம் எடுத்ததெல்லாம் இந்த கேரக்டர் யாரும் ஆச்சரியமா அதிர்ச்சி ஆயிடுச்சு சில பேருக்கு. எவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு அப்படிதான் இருக்கு. அதான் அவருக்கு வில்லனா தானே சார் இருக்கிறாங்க. வில்லனா இருந்தாலும் கூடமா உங்களுக்கு நீங்கள் ஏன் வில்லனா நடிக்கணும் சொல்லுங்கள்? எதுக்கு நீங்கள் வில்லன் நடிக்கணும்? நீங்கள் ஏற்கனவே ஹீரோவாக நடிக்கிறீங்க, பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துடுவீங்க. இந்த ரோல் வந்து நெகட்டிவ். சரி, வில்லனாவது மெயின் வில்லனாக நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சில படத்தில் வந்து விஜய் சேதுபதி வராருல்ல, எஸ்.ஜே. சூர்யா கூட அந்த மாதிரி வந்துடுங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாகவும் இல்லை ஹீரோவாகவும் இல்லை. அது டோட்டலாக படம் வேஸ்ட்டு. பல பேர் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியல, நான் எதிர்மறை விமர்சனம் பண்ண மாட்டேன். ஒரு நார்மலாக பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். படம் வந்து வேஸ்ட்டு. நிறைய பேர் தியேட்டர்லேயே தூங்கிட்டேன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. தூங்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. கர்நாடக மக்கள் வந்து தப்பிச்சிட்டாங்க, நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப லெங்க்த்து இழுக்கிறாங்க. இதில் ஒன்றுமே இல்லாத கதையை நீங்கள் இழுத்தீங்க, கதையோடு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஒன்றுமே கதையே இல்லாமல் நீங்கள் இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, எதுக்கு அடிச்சு சரி சீக்கிரம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்கப்பான்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பொலிட்டிக்கலில் ராமதாஸ் அன்புமணி எப்படி ரொம்ப நாள் வந்து சண்டை போட்டுனே இருக்கிறாங்கல்ல, எது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வராமல் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் இவங்க வந்து இவங்களுக்குள்ளே வந்து முட்டல் மோதலாகவே இருக்குது. வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற வன்முறை காட்சிகள் காட்டினீங்கன்னா அதை நம்புகிற மாதிரி இருக்கணும். நம்புகிற மாதிரியே இல்லை. எத்தனை முறை துப்பாக்கியில் சுட்டாலும் நீங்கள் பொழைச்சிடுவீங்க. அதுக்கான வைத்தியம் நீங்களே பண்ணிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் சிம்புவுக்கு ஒரு வைத்தியம் பண்ண முடியாது. அதுவும் டாக்டர் அவங்க தங்கச்சி எப்படி இருக்குது? இவருக்கு துப்பாக்கியில் சுட்டா இவரே காட்டில் மேட்டில் இவரே வைத்தியம் பண்ணிப்பாரான். துப்பாக்கியில் புல்லட் போயிடுச்சுன்னா அந்த புல்லட் பேச்சு எடுத்துகிட்டு வரான். ஆனால் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டாக்டரே இருந்தால் கூட காப்பாற்ற முடியாது. அப்போ முடிவு பண்ணிட்டீங்க சிம்புவை காலி பண்ணோன்னு. ஸோ டோட்டல் வேஸ்ட்டு. சிம்பு இதே மாதிரி நடிச்சாருன்னா சிம்பு அவ்வளோதான், பழைய மறுபடியும் இன்னொரு பெரிய கேப் ஆகிடும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிப்பா.